கைனமெடிக்ஸ் 2 டைமென்ஷன் மோஷன்ல क्वेश्चंस பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. At the top of the trajectory of a projectile, the direction of its velocity and accelerations are அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்க பாருங்க. இப்போ வந்து 2 டைமென்ஷன் மோஷன்ல ப்ரொஜெக்டைல் மோஷன்ல இது y ஆக்சிஸ் இது x ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம். இனிஷியல் வெலாசிட்டி u, இட் மேக்ஸ் ஆங்கிள் θ அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். சரிங்களா? இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது பாராபோலிக் பாத்ல போகுது. இது பாராபோலிக் பாத்ல இப்படி போகும். இப்போ வந்து ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அடுத்து வந்து ஆக்சலரேஷன் ஆக்சுவலாக ஒய் டைரக்ஷன்ல வந்து -g டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் வந்து 0. அதனால எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து ஆக்சலரேஷன் கிடையாதுனால எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஈக்குவல் டு u cos θ அப்படின்னு இருக்கும். அப்போ எல்லா பாயிண்ட்லுமே u cos θ வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். புரியுதுங்களா? சரி, வெர்டிகல் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா வந்து வெர்டிகல் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால. அப்போ மேக்ஸிமம் ஹைட்ல, அதாவது கிரவுண்ட்ல இருந்து ஆரிஜின்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் வரும்போது வெலாசிட்டி வெர்டிகல் வெலாசிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து கிரவுண்ட் போகும்போது வெர்டிகல் வெலாசிட்டி டவுன்வர்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஹைட்ல வந்து வெர்டிகல் வெலாசிட்டி வந்து 0வா இருக்கும். ஹாரிசான்டல் வெலாசிட்டி மட்டும் இருக்கும், அது u cos θ. ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் g டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த். அப்போ மேக்ஸிமம் ஹைட்ல பாத்தீங்கன்னா வெர்டிகல் வெலாசிட்டி 0, ஹாரிசான்டல் வெலாசிட்டி மட்டும் u cos θ. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இருக்கு, ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அப்போ ஒய் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷனும் எக்ஸ் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கிறதுனால ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. At the top of the trajectory of a particle, the acceleration is என்றாங்க. ஆக்சுவலா இந்த trajectory இந்த parabolic path இருக்கு இல்லைங்களா, ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ஹைட் டிராவல் பண்றதெல்லாம் வந்து மினிமம் ஹைட் தான் எடுத்து பண்றோம். அதனால த்ரூஅவுட் தி மோஷன் எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஈக்குவல் டு g அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து g, ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? எல்லா பாயிண்ட்லுமே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சேமாவே இருக்கும். ஸ்மால் ஹைட் ப்ரொஜெக்டைல் மோஷன் ஸ்மால் ஹைட்டுக்கு எடுத்திருக்கும். அடுத்த क्वेश्चन போலாம் பார்க்குறீங்களா? In the motion of a projectile falling freely under gravity, its total mechanical energy conserved, momentum is conserved, mechanical energy and momentum both are conserved, none is conserved அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு இந்த ஃப்ரீலி ஃபாலிங் பாடியில வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் இருந்தாவே மொமெண்டம், அதாவது ஃபோர்ஸ் வந்து 0வா இருந்தால் தான் மொமெண்டம் கன்சர்வ் இருக்கும். ஆனால் இங்கே ஃபோர்ஸ் தான் mg ஆக்ட் ஆகுது இல்லையா, அதனால மொமெண்டம் கன்சர்வ் ஆகாது. ஆனால் டோட்டல் எனர்ஜி கன்சர்வ், பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி அந்த மாதிரி நமக்கு வரும். ஃப்ரீலி ஃபாலிங் கேஸ்ல இருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி, டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்து கன்சர்வ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. when a stone is projected which remains constant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டோனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்க இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வெலாசிட்டி யூல ப்ரொஜெக்ட் பண்றோம், θ ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இப்படி வருது இல்லைங்களா? சரி, இப்படி வரும்போது எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் 0னால எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது. அப்போ எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அது ஹாரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் ஆக்சலரேஷன் along horizontal direction 0. ஒய் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால ஒய் டைரக்ஷன்ல வந்து என்ன ஆகும் பாருங்க, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும், ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆங்குலர் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் மொமெண்டம், ஆர் கிராஸ் பின்னு வரும். அதனால இந்த क्वेश्चनக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A stone is projected with a speed of 50 meter per second at an angle of 60 degree with the horizontal. The speed of the stone at the highest point of the trajectory, highest point of trajectory அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, highest point of trajectory அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம், u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம், θ ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்றோம். ஹையஸ்ட் பாயிண்ட்ன்றது மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, u cos θ. அப்போ மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி அட் மேக்ஸிமம் ஹைட் அதுல வந்து u cos θ அப்படி எடுத்துக்கணும். u எவ்வளவு பாருங்க 15 கொடுத்துருக்காங்களா, u வந்து 15 கொடுத்துருக்காங்க, θ வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ u வந்து 15 போட்டுங்க, θ வந்து 60, cos 60 எவ்வளோப்பா 1/2. ஸோ 50 into cos 60 1/2ன்னு போட்டுங்க. 2ம் 15 கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் நமக்கு 25 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. A football player throws a ball with velocity of 50 meter per second at an angle of 30 degree from the horizontal. The ball remains in the air for அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது the ball remains in the air என்றது வந்து during time of flight. டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2u sin θ டிவைட் பை g அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி பாருங்க, நமக்கு u 15 கொடுத்துருக்காங்க, θ வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2 into u வந்து 50,
சைன் வந்து சைன் 30 டிகிரின்னு போட்டுக்கணும். சரிங்களா? சைன் 30 டிகிரி டிவைட் பை ஜி வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். இந்த 0 0 கேன்சல் பண்ணிருங்க. இங்க 2 இன்ட்டு 5 இருக்கு. சைன் 30 வந்து 1/2 தானப்போ, அப்போ 2 2 கேன்சல் ஆயிட்டா, அப்போ 5 செகண்ட் அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ தட் 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி இஸ் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A particle is projected with a velocity of 20 meter per second at an angle of 60 degree to the horizontal. The particle hits the horizontal plane again during its journey. What will be the time of impact அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 20 மீட்டர் பர் செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 60 டிகிரி வித் ஹாரிசான்டல். திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு இங்க வரணும், கிரவுண்ட் பாயிண்ட்டுக்கே வரணும். அப்போ இந்த டைம் தான் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போதான் பார்த்தோம் டைம் ஆஃப் ஃபிளைட் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, 2u sin θ by g அப்படிதானப்பா. சரி, இப்போ 2 போட்டுட்டு u எவ்வளோ 20ன்னு கொடுத்துருக்காங்க, sin θ sin 60 அப்படின்னு எழுதிட்டு g வந்து நம்ம 9.8 9.8 எப்பவுமே g கொடுக்கலன்னா 9 எடுத்துங்க, கொடுத்த வேல்யூ எடுத்துங்க. இப்போ 2 இன்ட்டு 20 இன்ட்டு 9 sin 60 வந்து √3/2 டிவைட் பை 9.8 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர், இந்த 2 2 கேன்சல் பண்ணிருங்க, 20√3 டிவைட் பை 9.8. சரிங்களா? 20√3 டிவைட் பை 9.8. இதை சால்வ் பண்ணா நமக்கு அப்ராக்சிமேட்லி 3.53 செகண்ட்னு கிடைக்கும். ஸோ 3.53 செகண்ட் 7th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 2 balls are projected at angles 45 degree and 60 degree and the maximum heights reached are same, what is the ratio of their initial velocities அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, ஆக்சுவலா மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ டிவைட் பை 2g. இப்போ வந்து மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவல் சொல்றாங்க, h1 is equal to h2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா h1க்கு என்ன பண்ணலாம், u1 ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ1 டிவைட் பை 2g is equal to h2க்கு u2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ2 டிவைட் பை 2g போடுங்க. இப்போ 2g கேன்சல் பண்ணிருங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு u1 பை u2ன்னு கொண்டு வாங்க. u1 பை u2 கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ sin θ2 டிவைட் பை sin θ1 அப்படின்னு நமக்கு வருது. கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, θ1 வந்து நமக்கு 45 டிகிரி கொடுத்துருக்காங்க, θ2 வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, sin 60 டிவைட் பை sin 45 அப்படின்னு போட்டுக்கலாமா? sin 60 எவ்வளவு சொல்லுங்கப்பா, √3/2. sin 45 எவ்வளவு 1/√2. அப்போ இந்த 1/√2 √2 கேன்சல் பண்ணா √2ன்னு கிடைக்கும். ஸோ √3/√2 அப்படின்னு நமக்கு வருது. ஸோ அப்போ வந்து 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? If the initial velocity of projection be doubled, keeping the angle of projection same, the maximum height attained by it will be dash அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ டிவைட் பை 2g. இங்க u மட்டும் மாத்துறாங்க, மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ h is directly proportional u ஸ்கொயர். அப்போ h1 by h2 is equal to u டிவைட் பை 2u ஹோல் ஸ்கொயர். ஆனா u1 by u2 போடணும். u2 வந்து என்ன வருது, twice the u1 சொல்லிட்டாங்க. அப்போ u கேன்சல் பண்ணிருங்க. h1 வந்து hன்னு வச்சுக்கிட்டு h2 தான் நமக்கு வேணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஏன்னா 2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிரும். ஸோ h2 ஈக்குவல் டு 4h. ஸோ தட் என்ன ஆகுதுன்னா பிகம்ஸ் 4 டைம்ஸ். அப்போ வந்து வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டபுள் பண்ணிட்டோம்னா ஹைட் பிகம்ஸ் 4 டைம்ஸ். ஏன்னா ஹைட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி வெலாசிட்டி. அப்போ டபுள் பண்ணும்போது 2^2ன்னு போடும்போது 4ன்னு கிடைச்சிருது. ஸோ தட் 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் ஏ ப்ரொஜெக்டைல் தி ரேஷியோ ஆஃப் தி மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு டு தி ஸ்கொயர் ஆஃப் டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ஹைட் தெரியணும். அதுக்கு ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ டிவைட் பை 2g. டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, 2u sin θ டிவைட் பை g அப்படின்னு வருது. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் பை ஸ்கொயர் ஆஃப் டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ h வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ டிவைட் பை 2g வச்சுக்கலாமா? டைம் ஸ்கொயர் போட்டோம்னா அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிருங்க, 4u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ டிவைட் பை g ஸ்கொயர்னு வருதுங்களா? அப்போ வந்து u ஸ்கொயர் கேன்சல், sin ஸ்கொயர் θ கேன்சல், ஒரு g கேன்சல். இப்போ இந்த g மேலே போயிடும், இங்க 2 கீழே வந்துடும். இந்த 2 இந்த 4 கீழே வந்துருச்சுன்னா அப்போ 8ன்னு வந்துருது. ஸோ g/8 ஆல்மோஸ்ட் g 10னே கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ 10/8 போட்டீங்கன்னா ஆன்சர் 5:4ன்னு கிடைக்குது இல்லைங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், 5:4 வந்து கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A particle is projected from ground with a speed u and at an angle θ with horizontal. If at maximum height from ground, the speed of the particle is 1/2 times of its initial velocity of projection, then find its maximum height attained அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா, ப்ரொஜெக்டைல இங்க θ ஆங்கிள் இருக்கு.
இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஹைட்ல ஆக்சுவலா வெலாசிட்டி u காஸ்ட் தானே இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் தி இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா u கேன்சல் ஆயிருச்சுன்னா cos θ இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு வருது. அப்போ θ ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டாங்க, மேக்ஸிமம் ஹைட் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ டிவைட் பை 2g தானே. அப்போ θ தான் நமக்கு 60 டிகிரி கிடைச்சிருக்குல்ல, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin 60 ஹோல் ஸ்கொயர் பை 2g. sin 60 எவ்வளோப்பா, √3/2 சரிங்களா. அப்போ u ஸ்கொயர் போட்டுங்க, இது √3/2 ஹோல் ஸ்கொயர் போடணும். இது வந்து sin 60 வந்து √3/2க்கு ஹோல் ஸ்கொயர் போடணும். ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா என்ன வரும், 3/4 வந்துருது. ஆல்ரெடி இங்கே 2gன்னு இருக்கு. 2g × 4 8ன்னு வருது. ஸோ 3u ஸ்கொயர் டிவைட் பை 8g அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ 11th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12th கொஸ்டின். A projectile thrown with velocity v0 at an angle alpha to the horizontal as a range r. It will strike a vertical wall at a distance r/2 from the point of projection with a speed of என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. அதாவது ப்ரொஜெக்டைல் வந்து இப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். v0 வெலாசிட்டில ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு இருக்கு. இப்போ இது வந்து பேராபோலிக் பார்த்து இப்படி போயிருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ரேஞ்ச், லேண்ட் ஆகிற பாயிண்ட் டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச் ஃப்ரம் தி ஆரிஜின். ஆனா வெர்டிகல் வால் அட் r/2 டிஸ்டன்ஸ்ல வெர்டிகல் வாலை வச்சிருக்காங்க. இப்படி r/2 டிஸ்டன்ஸ்ல வெர்டிகல் வாலை இப்படி வச்சிருக்காங்க. அப்போ இது மேக்ஸிமம் ஹைட் தானே. மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி மட்டும் தானே இருக்கும். அது எவ்வளவு, u காஸ்டா. u வந்து v0 கொடுத்துட்டாங்க, அப்போ cos ஆல்பா. அப்போ v0 cos ஆல்பா. 12th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. பாருங்க, a particle is projected at an angle 45 degree with a velocity of 9.8 meter per second. The horizontal range will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹாரிசான்டல் ரேஞ்ச் வேணும்னா ஹாரிசான்டல் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் sin 2θ டிவைட் பை g அப்படின்னு நம்ம ஃபார்முலா எடுத்துக்கணும். θ வந்து பாருங்க 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி பாருங்க, இனிஷியல் வெலாசிட்டி 9.8ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 9.8 ஹோல் ஸ்கொயர் இன்டு சைன் ஆஃப் 2θ. θ 45னால 2 × 45 நமக்கு 19 வரும். sin 90 1ன்னு வந்துருது. டிவைட் பை g வந்து ஒரு 9.8. இந்த 9.8 ஸ்கொயரை கேன்சல் பண்ணிருங்க. ஸோ ஆன்சர் பாருங்க நமக்கு 9.8ன்னு 13th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. 14th கொஸ்டின். Two projectiles A and B are projected with the same speed at angles 30 degree and 60 degree to the horizontal. Then which one is wrong அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து θ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 30 டிகிரியும் 60 டிகிரியும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். அண்டர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ரேஞ்ச் ஆஃப் டூ ப்ரொஜெக்டைல்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ல சேம் வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரெண்டு ரேஞ்சும் ஈக்குவலா இருக்கும். அது ஒன்று கரெக்ட். அடுத்து டைம் ஆஃப் ஃபிளைட் ஆஃப் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2u sin 60 டிவைட் பை g. டைம் ஆஃப் ஃபிளைட் ஆஃப் ஏ என்ன பார்த்தீங்கன்னா 2u sin 30 by g அப்படின்னு வரும். இது ரெண்டு டிவைட் பண்ணுங்க. அப்போ tv by ta என்ன வருது பாருங்க, sin 60 by sin 30. sin 60 √3/2, sin 30 1/2. சரிங்களா. இதுக்கா சாரி, இது ta வரும். சரிங்களா. 2 கேன்சல். அப்போ tv இஸ் ஈக்குவல் டு √3 டைம்ஸ் ஆஃப் ta கிடைக்குது. கரெக்டுங்களா. ta கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ டிவைட் பை 2g. இப்போ u சேம் g சேம், அப்போ ஹைட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு sin ஸ்கொயர் θ. அப்போ h1 by h2 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க. அது h1ன்றது h-ன்னு வச்சுங்க, h2ன்றது h-bன்னு வச்சுங்க. தட் இஸ் ஈக்குவல் u ஸ்கொயர் 45 டிகிரி, ஃபர்ஸ்ட் வந்து 30 டிகிரி சாரி. அப்போ sin ஸ்கொயர் 30 டிகிரி சரிங்களா டிவைட் பை sin ஸ்கொயர் 60 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஹைட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் sin ஸ்கொயர் θ. sin 30 எவ்வளவு சொல்லுங்க, 1/2. sin 30 எவ்வளவு, √3 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா 2 கேன்சல் ஆயிருது. கரெக்டுங்களா. √3 ஸ்கொயர் வந்து 3ன்னு வருது, 1/3ன்னு வருது. இது ha டிவைட் பை hb அப்படின்னு வருது. அப்போ hb இஸ் ஈக்குவல் என்ன வருது, 3ha வருது. இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சு, 3 ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி எல்லாமே கரெக்ட். அப்போ நன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் ஆர் ராங் அப்படின்னு வருது. 4th ஆப்ஷன் தான் நமக்கு 14th கிடைக்குது. அடுத்து பாருங்க 15th கொஸ்டின் பாருங்க. A projectile fired with initial velocity u at some angle theta as a range r. If the initial velocity be doubled at the same angle of projection, then range becomes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா வரும், range is equal to u ஸ்கொயர் sin 2θ டிவைட் பை g அப்படின்னு வருது. அப்போ r1 by r2 is equal to u1 by u2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். இங்க வெலாசிட்டி u2 என்ன பண்ணிட்டாங்க, டபுள் பண்ணிட்டாங்க, 2u1 சொல்லிட்டாங்க. அப்படின்னா u2 பிளேஸ்ல நம்ம 2u1 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா u1 கேன்சல் ஆயிருதான். அப்போ r1 தான் r2 தான் நமக்கு வேணும். இந்த 2 ஸ்கொயர் 4 இங்க வந்துருச்சுன்னா r2 ஈக்குவல் டு 4r அப்படின்னு கிடைக்கும். ஸோ r2 ஈக்குவல் டு 4r அப்படின்னு கிடைச்சிருக்கு.
சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An object is thrown along a direction inclined at an angle of 45 degree with the horizontal direction. The horizontal range of the particle is equal to, அதாவது வெர்டிகல் ஹைட் thrice the vertical height twice the vertical height அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ வந்து ரேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் sin 2 theta by g. சரிங்களா? sin 2 theta 1ன்னு போட்டேன். ஏன்னா theta வந்து 45 டிகிரி தானே. theta 40 டிகிரினா sin 2 thetaன்றது sin 19 வந்துரும். இது வந்து 1ன்னு வந்துரும். சரி, மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta டிவைட் பை 2gன்னு வருது. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ மேக்ஸிமம் ஹைட் அப்படியே வச்சுங்க. இந்த u ஸ்கொயர் பை g இருக்குல்ல, இந்த u ஸ்கொயர் பை g மட்டும் rன்னு போட்டுக்கோங்க. அதாவது இந்த u ஸ்கொயர் பை g மட்டும் நம்ம என்ன போட்டுக்கலாம், rன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் இருக்கு, இந்த 1/2 இருக்கு, இந்த sin ஸ்கொயர் theta இருக்கு. sin ஸ்கொயர் thetaன்றது sin 45 டிகிரி ஹோல் ஸ்கொயர். sin 45 எவ்வளோப்பா, 1/√2. கரெக்ட்டுங்களா? இந்த 1/√2 ஸ்கொயர் பண்ணா 1/2 வரும். 1/2 into 1/2 வந்து என்ன வருது, 1/4. ஸோ r/4. அப்போ மேக்ஸிமம் ஹைட் வந்து r/4 வருது. r இஸ் ஈக்குவல் என்ன வரும் தெரியும் சொல்லுங்க, 4h அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ 4 டைம்ஸ் வெர்டிகல் ஹைட்னு கிடைச்சிருக்கு. அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் வெர்டிகல் ஹைட். அதாவது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 45 டிகிரி இருந்துச்சுன்னா ரேஞ்ச் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An object is projected at an angle of 45 degree with the horizontal. The horizontal range and the maximum height reached will be in the ratio. இப்பதான் நம்ம பார்த்தோம். அதாவது horizontal 45 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 16th கொஸ்டின் என்ன சொல்லி பாருங்க, range is equal to 4 times of height. அப்படிதானப்பா? 45 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணா அப்ப ரேஞ்ச் பை ஹைட் தானே. ரேஞ்ச் பை ஹைட்டுக்கு என்ன வரும் சொல்லுங்க, 4 இங்க இருக்குன்னா 4/1ன்னு வரும். ஸோ 4:1. ஸோ 4:1ன்றது ஆன்சர், கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The horizontal range of a projectile is 4√3 times of its maximum height. The angle of projection will be அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்தது ஹாரிசான்டல் ரேஞ்ச் வந்து 4√3 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் கேட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் sin 2 theta. sin 2 theta நம்ம எப்படி எழுதலாம், sin theta into cos theta into 2ன்னு போட்டுக்கலாம். 2 sin theta cos theta தான் வந்து sin 2 thetaக்கு ஃபார்முலா, டிவைட் பை g. சரிங்களா? ரேஞ்ச் ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2 theta by g. sin 2 theta வந்து 2 sin theta cos theta எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு இந்த 4√3ன்னு போட்டுட்டு மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta டிவைட் பை 2gன்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 2 இங்க 4, இந்த 2 கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த u ஸ்கொயர் கேன்சல் ஆயிருது. இங்கிட்ட ஒரு sin theta, இங்கிட்ட ஒரு sin theta கேன்சல். அப்ப இந்த sin theta இருக்குங்க, இங்க காஸ்ட் அங்க கொண்டு வந்துருங்க. அடுத்து இந்த g கேன்சல் பண்ணிருங்க. இந்த g இங்க இந்த காஸ்ட்டை கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா sin theta பை காஸ்டா நமக்கு என்ன வருது பாருங்க, tan theta. என்ன வருது, tan theta அப்படின்னு வருது. tan theta இஸ் ஈக்குவல் என்ன வருது, 1/√3 வருது. அதாவது இந்த காஸ்ட் இங்க கொண்டு வந்துரும், √3 இந்த பக்கம் கொண்டு வந்துரும். sin theta பை காஸ்டா வந்து நமக்கு tan theta இஸ் ஈக்குவல் டு 1/√3 கிடைச்சிருக்கு. tan theta 1/√3 என்ன, theta எவ்வளவு சொல்லுங்க, 30 டிகிரி. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி. சி ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. A ball is projected with a velocity 20√3 meter per second at angle 60 degree to the horizontal. The time interval after which the velocity vector will make an angle 30 degree to the horizontal அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம். ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கு, இனிஷியலா 60 டிகிரி இருக்கு. இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது இந்த வெலாசிட்டி வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள் 30 டிகிரின்றாங்க. இந்த 60 டிகிரில இருந்து 30 டிகிரி வரதுக்கு எவ்வளவு டைம் கேட்கறாங்க. நமக்கு வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இனிஷியல் வெலாசிட்டி நம்ம யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி u cos θன்னு இருக்கும். சரிங்களா? இங்க வெர்டிகல் வெலாசிட்டி vy, 30 டிகிரி வரும்போது வெர்டிகல் வெலாசிட்டி vy, ஹாரிசான்டல் வெலாசிட்டி vx, தட் இஸ் ஈக்குவல் டு u cos 60 டிகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்போ இங்க ரிசல்டன்ட் வெலாசிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி மேக்ஸ் ஆங்கிள் எவ்வளவு பாத்தீங்கன்னா 30 டிகிரின்னு வருது. அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு vxன்னு போட்டுருங்க. அப்போ ஆப்போசிட் vyக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்னு சொல்லுங்க. நம்ம இப்போ vyக்கு வந்து uy மைனஸ் gt அப்படின்னு எழுதிக்கலாமா. v = u plus at, g வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. இந்த uy வந்து u sin 60, கரெக்டாங்களா, u sin 60 மைனஸ் g into t ன்னு போட்டுக்கணும். இப்போ tan 30 வந்து 1/√3 இது சப்ஸ்டிட் பண்ணிட்டு vy பிளேஸ்ல u sin 60 மைனஸ் gt டிவைடட் பை, புரியுதுங்களா உங்களுக்கு, இது இப்படி போட்டுட்டு டிவைடட் பைன்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ux போட போறோம். ux-ன்றது என்ன சொல்லுங்க, ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து u cos 60 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ u வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20√3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 20√3 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 1/√3 இங்க வந்து 20√3, u வந்து 20√3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin 60 வந்து √3/2ன்னு வருது. கரெக்டுங்களா? மைனஸ் g வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. 10 into t போட்டாச்சு. இங்க டிவைட் பை u வந்து 20√3 cos θ எவ்வளவு கொடுத்துருக்கு, cos 60 வந்து நமக்கு 1/2 தெரியும். கரெக்டுங்களா? இதுல இருந்து இந்த √3 கேன்சல் பண்ணிருங்க. இந்த 2 இந்த 20 கேன்சல் பண்ணா 10ன்னு வருது.
சரிங்களா? இங்க 2 இந்த 20 கேன்சல் பண்ணா இங்க 10ன்னு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? சரி, இந்த 10 இந்த 10 ஆல்மோஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிரலாம் அப்படின்னு உங்களுக்கு புரியுது. அப்ப இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. இந்த பக்கம் √3 × √3 3ன்னு இருக்கு. மைனஸ் இங்க t இருக்கு. t இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 3 - 1ன்னு வந்துருமா? இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 2 செகண்ட். கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு 2 செகண்ட்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? A projectile is thrown with a velocity of 10 meter per second at an angle of 60 degree with the horizontal. The interval between the moments when speed is √5g அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெலாசிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும்? இந்த இன்டர்வல் பிட்வீன் தி மூமெண்ட்ஸ் வென் தி ஸ்பீட் இஸ் √5g அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ப்ரொஜெக்டைல வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். யூ வெலாசிட்டியில் ஆங்கிள் 60 டிகிரி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து இப்படி இப்படி போகுது, இப்படி மூவ் ஆகுது. ஒரு பாயிண்ட் இங்கே ஏ பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அதே லெவலில் வந்து இன்னொரு பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஏ ஹைட்டும் பாயிண்ட் பி ஹைட்டும் சேம் ஹைட்டாக இருக்குது. அப்போ சேம் பொட்டன்ஷியல் நினைச்சிருக்கும், சேம் கைனடிக் நினைச்சிருக்கணும். அப்போ ஏலையும் பிலையும் ஸ்பீட் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் டைரக்ஷன் தான் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ஆரிஜின்லேருந்து ஏக்கு வரதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம், t1 எடுத்துக்கலாம். ஆரிஜின்லேருந்து பிக்கு வரதுக்கு டைம் t2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ t2லேருந்து t1 கழிச்சிட்டோம்னா டைம் இன்டர்வல் பிட்வீன் A and B வேர் வெலாசிட்டி வந்து √5g. இங்கே வந்து √5g, இங்கே வெலாசிட்டி இங்கே √5g அப்படி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, ஜென்ரலாக வெலாசிட்டி விக்கு என்ன பண்ணணும்னா இது எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி vx போட்டுங்க, இது ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி vyன்னு போட்டுங்க. அப்போ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? y காம்பனன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர்னு அப்படி போட்டுடலாம். நமக்கு வெலாசிட்டி தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? √5g கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 5gன்னு கிடைக்கும். 5gன்னு கிடைக்குது. y காம்பனன்ட் வெலாசிட்டி, y காம்பனன்ட் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? u sin θ minus gt. அதாவது vy is equal to uy minus gt ன்னு போடணும். uy எவ்வளோ? u sin θ minus gt ஹோல் ஸ்கொயர்னு இது போட்டுட்டு பிளஸ் ஹாரிசான்டல் வெலாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ux வந்து u cos θ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து 5gன்னு இது அப்படியே வச்சுங்க. இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா u sin θ, u எவ்வளோ கொடுத்தாங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? sin 60ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, 60. அப்போ வந்து 10 × sin 60 வந்து √3/2ன்னு வருது. கரெக்டுங்களா? மைனஸ் ஜி வந்து ஒரு 10ன்னு போட்டுக்கலாமா? 10 × இந்த டி வந்து போட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். பிளஸ் இங்கே u வந்து ஒரு 10, cos 60 வந்து 1/2 அப்படி ஒரு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிங்களா? இங்கே ஜி ஆல்மோஸ்ட் 10ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ வந்து இங்கே என்ன வருது? 50 வருது. இங்கே 10 ஆல்மோஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து வெளியில் வரும்போது 100, இங்கே ஒரு 10 ஸ்கொயர்னால இங்கே 10 ஸ்கொயர், அப்போ வந்து 100 மொத்தத்துக்கும் வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்க? √3/2 மைனஸ் டி இது ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்கே 1/4 அப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இது 100 இது 50 ஆன்சர் பண்ணா 1/2 இங்கே வந்து 2ன்னு வரும். ஸோ 1/2ன்னு வருது. சரிங்களா? அப்போ வந்து நல்லா கவனிங்க, இங்கே 1/2 is equal to √3/2 minus t ஹோல் ஸ்கொயர். இந்த 1/4 இந்த பக்கம் இருந்துச்சுன்னா மைனஸ் 1/4 வரும். சரிங்களா? இதை சிம்பிளை பண்ணுங்கன்னா நமக்கு 2 டைம் கிடைக்கும். அதாவது இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வரும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 2 டைம் கிடைக்கும் நமக்கு. ஒரு டைம் வந்து என்ன கிடைக்கும்னா t1 t1 டைம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, அதாவது t1 டைம் பாருங்க, t1 இங்கே எழுதுறேன் நான். t1 என்ன பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும்போது 2 ரூட் கிடைக்கும். ஒரு ரூட் t1 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5√3 - 5/10. சரிங்களா? அதாவது √3 - 1/2 அப்படின்னு வரும். சரிங்களா? இன்னொரு ரூட் t2 என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 5√3 + 15/10 கிடைக்கும். அதாவது இது வந்து √3 + 3/2 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ இது ரெண்டுமே டிஃபரன்ஸ் எடுக்கணும். நமக்கு டெல்டா டி வேணும். டெல்டா டி என்றது என்ன பார்த்தீங்கன்னா t2 - t1. t2 - 1 √3/2 கேன்சல். அப்போ 3/2 -1/2 கரெக்டுங்களா? அப்போ 3/2 -1/2 அப்படி கிடைக்கும். ஈக்குவல் டு 2 செகண்ட் ஆன்சர்னு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 செகண்ட். 20th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.